ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நாம் ஒரு சின்ன டிசிஷனை எடுக்கணும்னா கூட நம்ம பிரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதிகமாக யோசிக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா நமக்கே டென்ஷன் ஆகும். நைட்டெல்லாம் தூங்காமல் யோசிக்கிறது, காலையில் டயர்டாக எழும்புறது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ஓவர் திங்கிங் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுல அதிகமான பேருக்கு ஓவர் திங்கிங் இருக்கத்தான் செய்யும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓவர் திங்கிங்னா என்ன, நம்ம பிரெயின் எப்படி ஓவர் திங்க் பண்ணுது, அண்ட் இதிலிருந்து எஸ்கேப் பண்ண என்னென்ன பண்ண முடியும், இதெல்லாம் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஓவர் திங்கிங்னா என்னன்னு சொல்லி கிளியராக சொல்லுறேன். உங்களோட பிரெயின் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசிக்கும். எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் ஸ்டாப் பண்ணாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ நான் அப்படி சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி, இல்லைனா நாளைக்கு மீட்டிங்கில் நான் என்னெல்லாம் போய் சொல்லணும்னு சொல்லி, அப்படி இல்லைனா தூங்கணும் ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறது கூட ஒரு டைப் ஆஃப் ஓவர் திங்கிங் தான். நடந்த விஷயங்கள் இல்லைன்னா ஃப்யூச்சரில் நடக்கலாம்னு சொல்லி பயப்படுற விஷயங்களை நாங்கள் ரிப்பீட்டாக யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதோட ரிசல்ட் என்ன, யாருக்குமே யூஸ் இல்லாத ஒரு தாட் லூப் தான் வரும். இது தான் ஓவர் திங்கிங்னு சொல்கிறாங்க. நம்ம பிரெயின் எப்படி ஓவர் திங்கிங் பண்ணுதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி பிரெயின் என்ன ட்ரை பண்ணுதுன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்குது. ஆனால் சில நேரங்களில் அந்த ப்ராப்ளமை தேவையில்லாமல் டூ மச்சாக அனலைஸ் பண்ணுது. இதை அனலைசிஸ் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகமாக யோசித்து ஒரு டிசிஷன் கூட எடுக்க முடியாமல் அப்படியே ஸ்டக் ஆகிடும். நாம் ஓவர் திங்கிங் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சயின்ஸ் சைட்லேருந்து பார்க்கலாம். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. இது தான் பிரெயினோட திங்கிங் அண்ட் டிசிஷன் ஏரியா. இது ரொம்ப ஆக்டிவாக மாறும். அதுக்கப்புறமா அமிக்டலா, இது ஃபியரை கிரியேட் பண்ணுது, இது பிரெயினை பயமுறுத்துது. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, சொல்யூஷன் கிடைக்காம பிரெயின் லூப்ல போய் ஓவர் திங்கிங் பண்ணுது. இந்த ஓவர் திங்க் பண்ற பீப்புள்லையும் ரெண்டு டைப் இருக்காங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா ருமினேஷன் திங்கர்ஸ். இவங்க என்ன செய்வாங்கன்னா, பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை ரீப்ளே பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, அப்போ நான் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா பெட்டராக இருந்திருக்கலாம் இப்படின்னு சொல்லி பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக்கை பிரெயின் திரும்ப ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் எப்பயுமே ரிக்ரெட் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது பிரெயினை காம் பண்ணவே விடாது. அண்ட் எப்பயுமே சேடாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா worry thinkers. இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கலாம்னு சொல்லி பயப்படுற விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா, ஜாப் இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா, இதை மாதிரி இந்த what if டைப் தாட்ஸாலே அவங்களோட பிரெயின் மட்டும் இல்லை, பாடியும் டயர்ட் ஆகிடும். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வரும். இந்த ரெண்டு டைப்பும் என்ன பண்ணும்னா, உங்களோட ஹாப்பினஸை ஸ்பாயில் பண்ணிடும், டிசிஷன் எடுக்கிற பவரை கன்ஃபியூஸ் பண்ணிடும். இப்போ உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரக்கூடும், நானும் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இந்த சயின்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சேம் தாட் மைண்டில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கா? டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா? நைட்டில் என்ன தான் தூக்கம் வந்தாலுமே, மைண்ட் காமாக இருந்தாலுமே உங்களுக்கு தூங்க முடியாமல் இருக்கா? அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு மெசேஜ் வந்து அதை 100 வாட்டி ரீட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் கரெக்டாக ரிப்ளை பண்ணுறேன்னு யோசிச்சு இருக்கீங்களா? இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் ஓவர் திங்கிங்கில் ட்ரெப் ஆகியிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம பாடியில் ஒரு அலர்ட் சிஸ்டம் இருக்குது, அதாவது மென்டல் அலாம் பெல்னு சொல்லலாம். ஒரு சின்ன கவலை வந்தால் கூட பிரெயினுக்கு பெரிய டேஞ்சர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பிரெயின் என்ன பண்ணிருந்தா, நான் இதை பற்றி ரொம்ப யோசிக்கணும், அப்படி இருந்தால் தான் நான் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண முடியும், ஃபெயிலியர்லேருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி நம்புது. அதனால தான் பிரெயின் ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இது ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ட்ரிக் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணாமல் பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணுது. ஓவர் திங்கிங்னால நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிரும், ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி ப்ராப்ளம் வரும், ஃபோக்கஸ் அண்ட் மெமரி வீக் ஆகிக்கிட்டே போகும், தூங்க முடியாமல் இருக்கும், பாடிக்குள்ள டென்ஷன், ஹெடேக், டயர்ட் ஃபீல் இதெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ சமரியா ஓவர் திங்கிங் பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனால் நமக்கு டேமேஜை தான் அது தருது. ஓகே, இப்போ இதிலிருந்து எப்படி எஸ்கேப் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ண சில ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ், ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிற ட்ரைனிங். ஜஸ்ட் டீப்பாக மூச்சு விடுங்க, உங்கள் ப்ரீத்திங்கை கன்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அப்போது பிரெயின் காம் ஆகும். தாட் டம்பிங், அதாவது உங்கள் மைண்டில் ரொம்ப யோசிக்கிற தாட்ஸ் எல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதுங்க, பிரெயினுக்கு ரொம்ப ரிலீஃப் ஆகும். ஒரு டைம் செட் பண்ணுங்கள், அதாவது டெய்லி ஒரு 10 நிமிஷமாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் மட்டும் கவலைப்பட்டதாக யோசிச்சுக்கோங்க, மீதி நேரமெல்லாம் உங்கள் மைண்ட் பீஸாக இருக்கும். அதுக்கப்புறமா சேலஞ்ச் யுவர் தாட்ஸ். இந்த தாட் ரியலா, இது நடக்க சான்ஸ் இருக்கான்னு கேளுங்க. அப்போ உங்கள் பிரெயினுக்கு அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சு பிரெயின் காம் ஆகிடும். ஆக்ஷன் அண்ட் அனலைசஸ், ரொம்ப யோசிக்காம சின்ன ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ திங்கிங் இஸ் ஓகே, பட் ஓவர் திங்கிங் அது ஒரு ட்ரெப்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.